ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुगुणातं कांचीपीठं सुरभितं दिव्यगणवेशं कांचीजगन्नमस्ते अपारगणसिद्धं ज्ञानं शान्तरूपिणं श्री चन्द्रशेखरगुरुं प्रणमामुदानं कलियुगदेवं कांचीमणि यूट्यूब சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட டாக்டருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு மேஜர் சர்ஜரின்னு சொன்ன டாக்டர்கள் மனசு எப்படி மாறித்து. மேஜர் சர்ஜரின்னு சொன்ன டாக்டர்கள் மனசு எப்படி மாறித்து. ரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மனசில் பூந்தான் மாற்ற முடியும். கட்டக் அப்படிங்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து திரிகோட்டீஸ்வரர் அப்படிங்கிற கோவிலெலாம் மகாபெரிவா முகாமில் இருந்தார். அங்கே வந்து மகாபெரிவா வந்து அந்த இதில் வந்து அந்த கோவில்லையே உள்ள இங்கே ஒரு இடத்துல அவர் வந்து இருந்தார். அந்த கோவிலோட வாசலில் முகப்பில் வந்து ரெண்டு பக்கமும் ரொம்ப உயரத்தில் ஒரு திண்ணை இருக்கும். ரொம்ப உயரமாக இருக்கும் போல இருக்குது அந்த திண்ணை. அது படிக்கட்டில் ஏறி மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். அப்போ கீழே விழுந்தால் அவ்வளோதான். அந்த மாதிரி பெரிய திண்ணையாம் வாசலில். அதில் இந்த ஓடச்சேரி சுவாமிகள் அப்படின்னு அவர் வந்து அதில் ஒரு பக்கம் படுத்து இருந்திருக்கார். அவர் வந்து இப்போ சன்னியாசம் வாங்கியாச்சு. அவர் சன்னியாசி. அவர் இருக்கார், படுத்துட்டுருக்கார். ராத்திரி இப்படி இப்படி தூக்க கழகத்தில் இப்படி இப்படி திரும்பும்போது கீழே விழுந்துட்டு இருக்கார். கீழே விழுந்தபோது தொடையில் வந்து ஒரு பெரிய ஃப்ராக்சர், மேஜர் ஃப்ராக்சராக இருக்குது. அதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குல்கர்ணின்னு ஒரு வக்கீல், அவர் கார் ஓட்டுவார் போல இருக்குது. ஏன்னா அந்த இது வந்து அந்த ஊரில் வந்து கெட்டாக்குன்ற ஊரில் வந்து ஆஸ்பத்திரியே கிடையாது ஒழுங்காக. அதனால் அந்த காரில் அவர் அடுத்த பின்னாடி படுக்க வச்சுட்டு உருப்படியாக ரெண்டு பேர் கூட போனோம். அதுக்காக வந்து யாராவது கூட இருக்கணும் ஒத்தாசைக்கு. உடனே ஓடி போய் மகாபெரி வந்து கிளம்பிகிட்டே இருக்கா அடுத்த கேம்புக்கு போகணும்னு போய் சொன்னாலாம். ஓடச்சேரி சொன்ன கீழே ஊந்துட்டார். இந்த மாதிரி ஃப்ராக்சர். அது மாதிரி இந்த வக்கீல் குல்கர்னி தான் காரில் கூட்டின்னு போகிறார். நாங்கள் வந்து ஹூப்ளிக்கு போயின்னு இருக்கோம் அப்படின்னு உடனே பெரியவா சொன்னாலும். இப்போ வந்து வேதபுரி நீ போ, கூட ரமேஷ் பட்டுன்னு அவரை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சாண்டூர் மகாராஜா அனுப்பிச்சி வச்சுருக்கார். ரமேஷ் பட்டுன்னு உத்தவரை இவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு மகாபெரிவாளுக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த ஆஸ்பத்திரி அவருக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து கூட இருந்து சரியாக அந்த கூட ஒத்தாசை பண்ண கிளம்புங்க அப்படின்ட்டாராம். அதனால் இவள் கிளம்பி அவள் கூட போயிருக்கா. போனவுடனே அங்கே வந்து குருசங்கர்னு மகாபெரிவாளோட பக்தர் இருக்கார். அங்கே ஹூப்ளியில் அவர் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணி ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருக்கார். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவர் அந்த ஊர்க்காரர். அதனால் கொஞ்சம் அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன்னா சுவாமிகள் வேறு ஆச்சு, இவர் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஓடச்சேரி சுவாமிகளுக்கு சரியான ஆஸ்பத்திரியாக பார்த்து சேர்க்கறதுக்கு அட்மிட் பண்ணுறதுக்கு இந்த குருசங்கர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அங்கே இருக்கார். அப்போ வந்து அவள் எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேஜர் இதுவாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் அந்த மேஜர் சர்ஜரி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கா. அதுக்குள்ளே பெரியவா அங்கே ஒரு இடமா கிளம்பி முடித்து அவர் வந்து கிளம்பி ஹூப்ளிக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு ஹூப்ளிக்கே வந்து கேம்புக்கு வந்துட்டுருக்கார். அந்த ஊரில் தான் கொஞ்சம் எல்லாம் டிஸ்டன்ஸ் இருக்கும், பக்கத்தில் கிடையாது, பெரிய ஊர் அது. மகாபெரிவா இருக்க இடம் வந்து கேம்ப் ஒரு இடம், ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணால் அந்த வேதபுரி மாமா ரமேஷ் பட்டும் நாளைக்கு அடுத்தால வந்து இவருக்கு மேஜர் சர்ஜரி அந்த சுவாமிகளுக்கு ஓடாச்சேரி சுவாமிகளுக்கு அப்படின்னும் போது அவள் என்ன சொன்னாலாம், இன்றைக்கி சங்கர ஜெயந்தியாக இருக்குது, மகாபெரிவா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படி. இப்போ ஓடச்சேரி சுவாமிகள் வந்து அவ்வளோ பெரிய மேஜர் சர்ஜரி நாளைக்கு அடுத்தால பண்ண வேண்டியிருக்கு, படுத்துன்னு இருக்கார் பெட்டில். நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். நான் குழந்தை எல்லாம் சொல்லுமே நான் வரட்டமான்னு. அந்த மாதிரி இதுங்கெல்லாம் பயந்துட்டு வந்து வேதபுரியும் வரும் ரமேஷ் பட்டும். வேணாம் நாங்களே இப்போ போகலை, நீங்கள் கூட வரேன்னா அப்படின்னு. இல்லை நானும் வரணும், எனக்கு பார்க்கணும் போல இருக்குது, பெரியவோட தரிசனம் பண்ணணும்னு அழுதாராம். அப்போ சொன்னாராம், இல்லை நாங்கள் போய் குழந்தைங்களை இது பண்ணுற மாதிரி நைஸாக வந்து சமாதானப்பட்டு வந்திருக்கா. பெரியவாளை போய் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம், பெரியவா அந்த மாதிரி சுவாமிகள் ஆசைப்படுறாரு தரிசனம் பண்ணணும். பெரியவா சரின்னு உத்தரவு பண்ணாருன்னா நாங்கள் வந்து உங்களை காரில் கூட்டின்னு போகிறோம்னாலும் அவர் சரின்னு விட்டுட்ருக்கார். இப்போ அவருக்கும்
காலில் மேஜர் ஃப்ராக்சர் தெரியுமே. ஆனால் கிளம்பி வந்து மகாபெரியவர் இடத்துக்கு வந்து விஷயத்த சொல்லியிருக்கா. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது, நாளைக்கு அடுத்தால அவருக்கு மேஜர் சர்ஜரி அப்படின்னா பெரியவா சொன்னாலும் அப்படியா குல்கர்னி கார் இருக்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த காரில் தான் நாங்கள் வந்திருக்கோன்னு. அப்போது நீங்களும் கூட போங்க, போயிட்டு சுவாமிகளை கூட்டின்னு வந்துருப்போம் அப்படின்னாராம். தரிசனம் பண்ணட்டும், அவர் வரட்டும், அவர் ஆசைப்படுறாருப்பா, அவங்க கூட்டின்னு வந்துருக்கோம். சரின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கார்லேயே திரும்பி வந்துட்டா. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இந்த சர்ஜரியில் யார் வந்து மேஜராக பண்ணணுன்னு இருக்காளோ அந்த டாக்டர்ஸ்லாம், அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலாம், ரொம்ப மேஜர், ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். அங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து இந்த மாதிரி நாளைக்கு காலத்தால் மேஜர் சர்ஜரி இருக்குன்னா எங்கேயும் மூவே பண்ண மாட்டா பேஷண்ட்டை. அவகிட்ட போய் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, அவ்வளோதான். இவ 2 பேரும் அந்த காரில் அந்த குல்கர்ணியோட போயிட்டு இந்த மாதிரி ஆசைப்படுறாரு, போய் தரிசனம் பண்ணணும்னு மகாபெரிவாளை. நாளைக்கு மேஜர் சர்ஜரி வேறு இருக்குது, பார்க்கணுன்றார், அதனால தான் வந்திருக்கா அப்படின்னா. அந்த பெரிய பெரிய டாக்டர்களில் அவ்வளோ படித்தவன் வந்து டக்குன்னு மனசு மாறுவாள், அவள் சயின்டிஃபிக்காக இருப்பாள், அவள் ஒத்துக்க மாட்டாள். இல்லை நாளைக்கு அடுத்தால இருக்கு சர்ஜரிக்கு, பொழுது விடிஞ்சா போகக்கூடாது. இன்னும் சொல்கிற டைம் இப்போ சும்மாவா 9 மணிக்கு மேலே ஆகிடுத்த, நான் ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் அவள் வந்து திரும்பி பேசுகிறா. டாக்டருக்கு சொன்னாலும் இல்லை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு வரோம் அப்படின்ட்டு ஒரு வேன்லேயே அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வடச்சேரி சுவாமிகளை ஏற்றிண்டு அதில் 2 டாக்டர், டியூட்டி டாக்டர்ஸ் 2 பேர் ஸ்பெஷலிஸ்ட்டு போட்டுட்டு வந்து டிஸ்டர்பன்ஸு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி அந்த காரில் அவருக்கு ரொம்ப சொகுசாக அவரை கூட்டுன்னு வந்து மகாபெரிவா இருக்கக்கூடிய அந்த முகாமுக்கு வந்து சேர்ந்துட்டாலாம். வந்து சொன்னாலாம், சுவாமிகள் அங்கே வேனில் இருக்கார், அவர் நடந்து வர முடியாது, இல்லை அவர் படுத்துட்டு இருக்கார், இதில் உள்ளே இருக்கார், வேன் உள்ளே இருக்கார், ஹாஸ்பிட்டலோட வேன் இருக்குது, அதில் வந்திருக்கார், ஆம்புலன்ஸில் வந்திருக்காருன்னொன்னே கிளம்பி பெரியவா வந்து தண்டத்தை எடுத்துன்னு வந்து கதவு திறக்க சொல்லிட்டு பார்த்துட்டு பெரியவா இந்த அனுகிரகத்துக்கு அவர் படுத்துட்டே இருந்தார். அவர் எழுந்துக்க முடியாது, ஒரே கண்ணெலாம் அழுகியாக அவர் அழறாராம். பெரியவா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது அப்படின்னாராம். அப்புறம் வந்து அந்த இது முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் சரியாயிடுச்சுன்னா அவர் வந்து அந்த இதுலேருந்து சரியாகி அவர் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவர் ரொம்ப சரியாக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து வாலாஜாப்பேட்டை சுந்தரமூர்த்தின்ற ஒரு வீட்டில் தான் அப்புறம் ரொம்ப காலமாக தங்கியிருந்தார். அங்கே தான் சித்தியாக இருக்கார் ஓடாச்சேரி சுவாமிகள்ன்றது அது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேச்சரணம், மகாபிரிய பாதமேச்சரணம்.